அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகர் ஜோதிடர். ஓம் சிவாய நமங்க. சிவசக்தி திருச்சிற்றம்பலம். இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா, இன்றைய நாளுடைய நிலைப்பாடம் ராசி பலன் தான் சொல்ல போகிறேன். நீங்கள் கருத்தில் கொண்டு நீங்கள் பயன்பெறுங்க. விஸ்வாசி ஆடி 6 செவ்வாய்க்கிழமை, ஆங்கில வருடம் ஜூலை 22, 2025. இன்று சமநோக்கு நாள். அதே போல் தேய்பிறை பிரதோஷம் இன்று கொண்டாடப்படுகிறது. கருத்தில் கொள்ளுங்கள். நட்சத்திரம் இன்று மாலை 7:52 வரை மிருகசீரிஷம், பின்பு திருவாதிரை. திதி இன்று காலை 6:45 வரை துவாதசி, பின்பு திரியோதசி. யோகம் இன்று சித்த யோகம், மரண யோகம். சந்திராசி நட்சத்திரம் விசாகம், அனுசம். ராசி பார்த்திங்கன்னா துலாம், விருச்சிகம். சந்திராசியை பொறுத்த மட்டும் ராசியை 50% பாதிக்கும், லக்கணத்தை 90% பாதிக்கும். அதனால் இந்த துலா ராசி, துலா லக்கணக்காரர்கள், விருச்சிக ராசி, விருச்சிக லக்கணக்காரர்கள் இன்று மிகவும் கவனமாக இருக்கணும். வண்டி வாகன செலவுக்குள்ளே மிக கவனமாக செல்லணும். போக்குவரத்து விதிமுறைகளை கடைபிடித்து செல்லணும். எக்காரத்தை கொண்டும் வண்டியை இயக்கி கொண்டு மொபைல் ஃபோனில் பேசக்கூடாது. ஏன்னா விபத்துகள் ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அதே போல் வண்டி எடுக்குள்ளே அனைத்தும் சரியாக தான் பார்க்கணும். முக்கியமாக பிரேக் பிடித்தா பார்த்து தான் வண்டியே எடுக்கணும். கருத்தில் கொள்ளுங்கள். அதே போல் தொலைதூரத்தை அலுவலகத்துக்கு செல்கிறவங்க, ஏன்னா தொலைதூர ஊருக்கு செல்கிறவங்களாம் பார்த்திங்கன்னா இன்று வீட்டிலேருந்து கிளம்பக்குள்ளே அனைத்தும் சரியாக எடுத்திங்கன்னா பார்த்துட்டு தான் கிளம்பணும். ஏன்னா சந்திராசனம், தடங்கள், மன கஷ்டம், உடல் சோர்வு அனைத்தையும் ஏற்படுத்தக்கூடியது. அதனால் நீங்கள் விழிப்புணர்வோடு இருந்து உங்களை தற்காத்து கொள்ளுங்கள். நல்ல நேரம் காலை 7:45, 8:45, மாலை 4:45, 5:45. கௌரி நல்ல நேரம் காலை 10:45, 11:45, மாலை 7:30 8:30. இந்த கௌரி நல்ல நேரத்தில் புதுமண தம்பதிகளுக்கு சாந்தி முகூர்த்தம் அமைத்தால் சிறப்பு. அதேபோல் குழந்தை பாக்கி இல்லாதவங்க பயன்படுத்தினா சிறப்பு. அதே போல் இந்த வேலைக்காக முயற்சி பண்ணுறவங்க, எந்த ஒரு நல்ல காரியம் இருந்தாலும் இந்த கௌரி நேரத்தில் செஞ்சிங்கன்னா அது உங்களுக்கு சிறப்பாக அமையும். கருத்தில் கொள்ளுங்கள். ராவகாலம் மாலை 3 to 4:30, யமகண்டம் காலை 9 to 10:30, குளிகை மதியம் 12 to 1:30. குளிகைன்னா மாந்தி, மாந்தினா குளிகை. இந்த காலகட்டத்தில் எந்த நல்ல காரியமும் கெட்ட காரியமும் செய்யக்கூடாது. அப்படி செய்தால் அது தீவினையை ஏற்படுத்தும். கருத்தில் கொள்ளுங்கள். சூலம் வடக்கு. கோயிலுக்கு சென்றால் வடக்கு சைடு பார்த்து தான் கற்பூரமும் விளக்கை ஏற்றணும். அப்போ தான் நீங்கள் வேண்டது நடக்கும். இன்று வடக்கு தசநாதன் வழி நடத்துகிறார். அதனால் நீங்கள் கருத்தில் கொண்டு பயன்பெறுக. இப்போ நம்ம ராசி பலன் பார்க்கலாம். முதல் ராசி மேசராசி. மேசராசியை பொறுத்த மட்டும் பணப்பற்றாக்குறையெல்லாம் இருக்காது, சிறப்பாக இருக்குது. ஆனால் உடல் பாதைகள் வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. உடல் சோர்வு, உடல் அடிச்சு போட்டால் போல் இருக்கிறது. அதே போல் உடல் வாதிகள் வரத்துக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அதனால் உங்கள் இஷ்ட தெய்வத்தை குலதெய்வத்தை வணங்கிட்டு இந்த நாள் நீங்கள் செலவு செய்யுங்க. ரிஷப ராசியை பொறுத்து மட்டும் நாள் சுமாராக கூட இல்லை, அதுக்கும் கீழே இருக்குது. கணவன் மனைவியுடைய பிரச்சனை, நண்பர்களிடத்தில் பகை, அலுவலகத்தில் பகை, இதெல்லாம் வரத்துக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அதனால் உங்கள் இஷ்ட தெய்வத்தை குலதெய்வத்தை வணங்கிட்டு இந்த நாள் நீங்கள் செலவு செய்யுங்க. மிதுன ராசியை பொறுத்த மட்டும் நாள் அற்புதம், நன்மையான நாள், மகிழ்ச்சிகரமான நாள், உள்ள மகிழும். கணவன் மனைவியுடைய ஒற்றுமை கூடும். அலுவலகத்தில் மதிப்பு மரியாதை கூடும். அற்புதமான நாள் மிதுன ராசிக்காரர்களுக்கு. கடகராசியை பொறுத்த மட்டும் நாள் அற்புதம். உங்களுக்கு ஒரு பெருமையும் ஒரு கீர்த்தியும் உள்ள மகிழ்ச்சியும் தரக்கூடிய நாள், அற்புதமான நாள் கடகராசிக்காரர்களுக்கு. சிம்மராசியை பொறுத்த மட்டும் நாள் அற்புதம். நட்பு வட்டாரம் விரிவடையும் நாள். பாலிய நண்பர்கள் பார்ப்பீர்கள். அதேபோல் நண்பர்களிடம் மனவிட்டு பேசி இந்த பொழுதை கழிப்பீர்கள். அதேபோல் நண்பர்கிட்ட ஏதாவது உதவி கேட்டிருந்தீங்கன்னா அது தன்னால் உங்களை தேடி வரும். கருத்தில் கொள்ளுங்கள். சிம்ம ராசிக்கு முழுக்க முழுக்க நட்பு வட்டாரம் விரியடையும் நாள். கன்னி ராசியை பொறுத்த மட்டும் இரட்டிப்பு லாபம் பெறக்கூடிய நாள். சிறு தொழில் செய்யுங்க. தக்காளி, வெங்காயம், பூண்டு, காய்கறி செய்வங்களுக்கு இரட்டிப்பு லாபத்தை பார்க்கலாம். கன்னி ராசிக்காரர்களுக்கு அற்புதமான நாள். துலா ராசியை பொறுத்த மட்டும் நாள் அற்புதம். உங்களுக்கு ஒரு புகழும் ஒரு கீர்த்தியும் உள்ள மகிழ்ச்சியும் தரக்கூடிய நாள், அற்புதமான நாள். உங்களுடைய
பேச்சை மேலதிகாரிகள் மதிக்கக்கூடிய நாள், சிறப்பான நாள். உங்களுக்கு புகழ் தன்னால் தேடி வரும். விருச்சிக ராசியை பொறுத்த மட்டும் நாள் அற்புதம். ஒரு மன தெளிவு, ஒரு ஞான ஒளி, மன தைரியம், போராட்டத்தில் வெற்றி பெறுவது, வாழ்க்கையில் ஜெயிப்பது அனைத்தும் உணர்த்தக்கூடிய நாள் தான் என்று உங்களுக்கு ஒரு மன தெளிவு ஏற்படும். கருத்தில் கொள்ளுங்கள். தனுசு ராசியை பொறுத்த மட்டும் நாள் சுமாராக கூட இல்லை, அது கீழே இருக்குது. தேவையில்லாத பகைகள், ஈகோ, பணப்பிரச்சனை, பொருள் பிரச்சனை, உடல்வாதிகள் இதெல்லாம் வர்றதுக்கு தனுசு ராசிக்காரர்களுக்கு அதிகமாக இருக்குது. குஷ்ட தெய்வத்தை குல தெய்வத்தை வணங்கிட்டு இந்த நாள் நீங்கள் செலவு செய்யுங்க. மகர ராசியை பொறுத்த மட்டும் நாள் சிறப்பு. முயற்சி எடுத்தால், அதாவது எந்த ஒரு வேலையை செய்தாலும் அதில் நீங்கள் முயற்சி எடுத்தாகணும். ஆனால் முயற்சி திருவினையாக்கும். ஆனால் சிறப்பான நாள். குஷ்ட தெய்வத்தை குல தெய்வத்தை வணங்கிட்டு இந்த நாள் நீங்கள் செலவு செய்யுங்க. கும்பராசியை பொறுத்த மட்டும் நாள் அற்புதம். ஒரு உயர்வான நாள், ஒரு மகிழ்ச்சிகரமான நாள். உள்ள மகிழும். சக ஊழியர்கள் உங்களை மதித்து உங்கள் பேச்சுக்கு மரியாதை கொடுப்பாங்க. அதேபோல் மேல் அதிகாரிகளும் உங்களை மதிப்பாங்க. உங்களுக்கு ஒரு உயர்வான இடத்தை ஏற்படுத்தக்கூடிய நாள் என்று அற்புதமான நாள். மீனராசியை பொறுத்த மட்டும் நாள் ஒரு உங்களுக்கு அற்புதமான நாள். ஒரு வெற்றியும் ஒரு கீர்த்தியும் உள்ள மகிழ்ச்சியும் தரக்கூடிய நாள். நீங்கள் இந்த நாளில் எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் அதில் வெற்றி பெறுவீங்க. சிறப்பான நாளாக மீனராசிக்காரர்களுக்கு அமைகிறது. கருத்தில் கொள்ளுங்கள். அதே போல் இந்த துலாம் விருச்சிகத்துக்கு சந்திராசி இருப்பதால் கவனமாக இருங்க. வண்டி வாகனம் செல்லக்குள்ளே கவனமாக செல்லுங்க. போக்குவரத்து விதிமுறைகளை கடைபிடித்து செல்லுங்க. எக்காரத்தை கொண்டும் வண்டியை இயக்கி கொண்டு மொபைல் ஃபோனில் பேசக்கூடாது. வண்டி எடுக்குள்ளே அனைத்தும் சரியாக தான் பார்த்துட்டு எடுங்க. முக்கியமாக பிரேக் பிடித்தா பார்த்துட்டு வண்டி எடுங்க. அப்போ தான் இந்த நாளை நீங்கள் சிறப்பாக கழிக்க முடியும். கருத்தில் கொண்டு நீங்கள் பயன்படுங்க. நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன்.